கர்ணன் என்னும் புரட்சியாளர். காலக்கிழவனால் ஆலம் விதை ஒன்று பாறை பிளவுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டது. கதிரவனின் ஒளியில் நனைந்து காற்றின் ஈரத்தை உறிஞ்சி அந்த ஆலம் விதை முளைத்து வேரோடி பாறையை துளைத்து வானத்தை நோக்கி கிளை விரித்து விழுதின்றி ஓங்கி வளர்ந்தது. வளர்ந்தே தீரும். அதுதான் இயற்கையின் நியதியும் கூட. அப்படி ஒரு வீரியமான ஆலம் விதைதான் மாவீரர் பொட்டல்காடு கர்ணன். அம்மா வீரரின் வாழ்வையும் போராட்டங்களை திட்டமிட்டு எத்தனை காலம்தான் மூடி மறைத்துக் கொண்டிருக்க முடியும்? பொட்டல்காடு கர்ணனின் போராட்ட வாழ்வு 25 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்று துரோகத்தை துளைத்து உடைத்து கொண்டு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தமிழ் நிலத்தில் பூர்வகுடிகள் குரல் வலைகளை நெரித்து குரலற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கும் இம்மக்களின் உரிமைகளுக்காக உரத்து குரல் எழுப்பியவர். அம்மக்களின் சமூக, பொருளாதார, அரசியல் விடுதலையை உயர்த்தி பிடித்து போராடிய போர்க்குணம் கொண்ட போராளிகளுக்கு என்ன நடந்ததோ அதுதான் மாவீரர் கர்ணனுக்கும் நடந்தது. வெவ்வேறு தேசங்களில், வெவ்வேறு சமூகங்களில், வெவ்வேறு பெயர்களில் தம் கண்முன்னே அரங்கேறும் அநீதிகளை, அடக்குமுறைகளை எதிர்த்து கிளர்ச்சி செய்யும் போர்க்குணம் கொண்ட கலகக்காரர்கள் கழுத்துக்கு கத்தியோ நெஞ்சுக்கு தோட்டாவோ வருமென்று தெரிந்தேதான் உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக உயிரை பணயம் வைத்து போராடி பச்சை ரத்தம் வழியும் காயங்களோடும் அதன் வழிகளோடும் கரடு முரடான பாதையில் பயணித்து தன்னைத்தானே சிலுவையில் அறைந்து கொள்கிறார்கள். தம்மைத்தாமே சிலுவையில் அறைந்து கொண்ட மாவீரர்களுக்கு தன்னலத்தை முன்னிறுத்தி சமூகத்தை தலைமையேற்று வழிநடத்த கிளம்பிய மாமனிதர்கள் கைமாறாக செய்ததெல்லாம் சவுக்கடிகளையும் முள்முடிகளையும் பரிசளித்தது மட்டுமே. வாழ்வின் இறுதி கணம் வரை மாவீரர் கர்ணனின் உடலில் சவுக்கடிகளும் தலையை முள்முடியும் அலங்கரித்துக் கொண்டிருந்தது. சிறைக்குள் ஒரு போர். 1994ஆம் ஆண்டு பூர்வகுடிகளான தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் சாதி வெறியர்களுக்கும் இடையில் உள்நாட்டு போராக வெடித்து உக்கிரமடைந்திருந்த தென் மாவட்ட சாதி வன்முறை ஓய்வதற்கு 3 ஆண்டுகள் பிடித்தன. உயிர் சேதமும் பொருட்சேதமும் அளவிட முடியாததாக இருந்தது. சம்பந்தப்பட்டவர்கள், சம்பந்தப்படாதவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என கையில் சிக்கியவர்கள் மீதெல்லாம் காட்டு மிராண்டித்தனமாக காவல்துறையினர் வழக்குகளை போட்டு சிறையில் தள்ளினார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டன. நூற்றுக்கணக்கானவர்கள் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். மாவீரர் பொட்டல்காடு கர்ணன் மீது பெருமாள்புரம் வெடிகுண்டு தொழிற்சாலை வழக்கு உட்பட நவீன ரக வெடிகுண்டுகள் வைத்திருந்த வழக்கு உட்பட பல வழக்குகள் பதிவாயிருந்தன. ஆட்சியாளர்களின் முழு ஒத்துழைப்போடு பூர்வகுடிகளான தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடப்பட்டது. சாதி வெறியர்களின் கொட்டத்தை அடக்கியதிலும் சாதி வன்முறையின் போக்கை தீர்மானித்ததிலும் மாவீரர் கர்ணன் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக கூறி ஆட்சியாளர்களும் சாதி வெறியர்களும் பழிவாங்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தனர். 1998ஆம் ஆண்டு மாவீரர் கர்ணனை எப்படியாவது சிறைக்குள் வைத்து தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று சாதி வெறி கூட்டம் ஒன்று சதித்திட்டம் வகுத்தது. சிறைக்குள்ளிருந்து ஆட்களையும் வெளியிலிருந்து ஆயுதங்களையும் ஏற்பாடு செய்து காத்திருந்தது. சாதி வெறி கூட்டம் காலையில் அடைப்பு திறந்தது. சாதி கலவரத்தை கட்டவிழ்த்து அதையே சாக்காக வைத்து கூட்டத்தில் புகுந்து மாவீரர் கர்ணனை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று தெளிவாக திட்டம் வகுத்தது. அதற்கான ஆட்களிடம் ஆயுதங்களை கொடுத்தனர். அன்று பகல் முழுவதும் வழக்கத்திற்கு மாறான நாளாக இருந்தது. சிறையில் பல ஆயுதங்கள் நடமடியது. 7ஆம் மே 1998 அன்று காலையில் லாக்கப் திறந்து சிறிது நேரத்தில் சிறை முழுவதிலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது திட்டமிட்டபடி தாக்குதலை தொடங்கியது சாதி வெறி கூட்டம். சாதி வெறியர்களின் கைகளில் அரிவாள், கத்தி, வாள் போன்ற கொடிய ஆயுதங்கள் சுழன்றன. இதற்கிடையில் சாதி வெறியர்கள் பயன்படுத்திய அதே வழியை பயன்படுத்தி வெளியிலிருந்து வெடி மருந்துகளை வரவைத்து வைத்திருந்தார். நிராயுதபாணியாக நின்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கூச்சலிட்டபடி கொலைவெறியோடு முன்னேறி கொண்டிருந்ததை அறிந்து உடனடியாக 4 நாட்டு வெடிகுண்டுகள் செய்யப்பட்டன. கையில் அரிவாள் கத்தியோடு சாதி வெறி கூட்டம் மாவீரர் கர்ணனை குறிவைத்து புதிய பில்டிங்கை நோக்கி கத்தி கூச்சலிட்டு கொண்டு முன்னேறி வந்தது. மாவீரர் கர்ணன் முதல் வெடிகுண்டை எறிந்தார்.
அந்த வெடிகுண்டு தரையை தொட்டதும் வெடிப்பதற்கு பதிலாக புகைந்து விட்டது. சில நிமிட இடைவெளி விட்டு இரண்டாவது வெடிகுண்டை எறிந்தார். அது மணலில் விழுந்து உருண்டு புதைந்துள்ளது. அவ்வளவுதான். அறிவால் கத்திகளை சுழற்றி கொண்டிருந்த சாதி வெறி கூட்டம் அலறி அடித்துக் கொண்டு சிறைச்சாலையின் சந்து பொந்துகளை தேடி தேடி பதுங்கிக் கொண்டது. நாட்டு வெடிகுண்டுகள் மட்டும் சரியாக வெடித்திருந்தால் நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு விபரீதங்கள் நடந்திருக்கும். குண்டுகள் வெடிக்காமல் புகைந்ததற்கு காரணம், வெடி மருந்துகளை தனித்தனியாக தண்ணீர் விட்டு பதத்திற்கு ஈரப்படுத்திய பிறகே நாட்டு வெடிகுண்டுகளை தயாரிக்க முடியும். அப்படி தயாரிக்கப்படுகிற வெடிகுண்டுகளை குறைந்தது ஒரு நாளாவது வெயிலில் காய வைக்க வேண்டும். அப்படி தயாரித்தால்தான் சரியாக வேலை செய்யும் என்று சொல்வார்கள். மாவீரர் கர்ணன் உடனடியாக வேலை செய்யக்கூடிய வகையில் மிக மிக குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி ஆபத்தான முறையில் நாட்டு வெடிகுண்டுகளை செய்திருக்க வேண்டும். நல்ல வேளை வீசப்பட்டது ஈரம் காயாத நாட்டு வெடிகுண்டுகள் என்பதால் விபரீதமாக எதுவும் நடக்கவில்லை. இந்த சம்பவங்கள் நடக்கும் போது காலை 8 மணி இருக்கும். சாதி வெறி கூட்டம் பூர்வகுடிகள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கிய காலை 7 மணி முதல் சாதி வெறி கூட்டத்தின் அழிச்சாட்டியங்களை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தார், பலனளிக்கவில்லை. மாவீரர் கர்ணன் தனது ஆட்டத்தை தொடங்கியதும் நேராக மாவீரரிடம் வந்து, நீங்களும் உங்களோடு இருப்பவர்கள் எல்லோரும் வெளிச்சிறைக்கு சென்று விடுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு மாவீரர், நாங்கள் இதுவரை சிறை நிர்வாகத்துக்கோ சிறைவாசிகளுக்கோ எந்த ஒரு இடையூறும் செய்ததில்லை. சிறைக்குள் மட்டுமல்ல, வெளியிலும் அப்படித்தான் வாழ்கிறோம். எங்களை அடக்க நினைப்பவர்களை எதிர்த்து குரலை உயர்த்துகிறோம். எங்களை அடிக்க வருபவர்களுக்கு அவர்கள் வழியிலே பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறோம். நிர்வாகத்திற்கு ஏற்பட்டுள்ள சங்கடத்தை புரிந்து கொள்கிறோம். வெளியில் எங்களை ஊர் உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தி வைத்திருக்கும் வழக்கத்தை ஒழித்து கட்டி எல்லோரோடும் சமமாக வாழ்வதற்காக போராடித்தான் சிறைக்குள் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறோம். இங்கேயும் எங்களை மட்டும் தனியா போய் இருங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் என்று விசிறு தட்டாமல் பேசினார். கர்ணன் நிர்வாகம் எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். விவரம் தெரிஞ்ச நீங்களே ஒத்துழைக்கலன்னா எப்படி என்று கண்காணிப்பாளர் சொன்னார். எல்லோரிடமும் கலந்து பேசி முடிவெடுத்து வெளிச்சிறைக்கு புறப்பட்டனர் பூர்வகுடிகள். சிறைக்கு வெளியே காவல்துறை துணை ஆணையர் வன்னிய பெருமாள் தலைமையில் குவிக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான அதிரடிப்படை காவலர்கள் சிறைக்குள் நுழைந்தனர். வெடிக்காமல் கிடந்த நாட்டு வெடிகுண்டை கைப்பற்றினர். சிறைக்குள் நடந்து கொண்டிருப்பது சாதி வன்முறையல்ல, ஆண்டாண்டு காலமாக பூர்வகுடிகளுக்கும் சாதி வெறி கூட்டத்திற்கும் இடையிலான போர் என்பதை உணர்ந்து கொண்டனர். உலக வரலாற்றில் சிறைக்குள் வெடிகுண்டு புரட்சி நடத்தி பூர்வகுடிகளின் தலை நிமிர்வை சாத்தியப்படுத்திய ஒரே நிகழ்வு இதுவாகத்தான் இருக்கும். பூர்வகுடி மக்களின் உரிமை போராளி மாவீரர் கர்ணன் அவர்களின் வீர வரலாற்றை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒப்பற்ற மாவீரர் கர்ணனின் வீர வரலாற்றை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதுபோன்று மீண்டும் ஒரு காணொளிகள் மாவீரர் கர்ணனின் வரலாறை காண்போம். ஒருத்தர் விடாதப்பா, அடிச்சு துரத்து கர்ணா, அடிச்சு துரத்து கர்ணா.